அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலித்தொகையோட 6வது பாடல் தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் தலைவன் பொருளீட்டுவதற்காக பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. தலைவி ஒரு சோகமயமாக அப்படியே இருக்கிறாங்க. தோழிக்கு தலைவியை பார்க்க முடியலை. அதனால தலைவன் கிட்ட போய் நீ பொருளீட்ட போகக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அதுதான் இந்த பாடல்லையும் வருது. சரி, அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேனில் உழந்த வரிது உயங்கு ஓய்களிறு வானீங்கு வைப்பின் வழங்காதேர் நீர்க்கவாம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்ல வெயில், சரியா, வேனில் காலம், நல்ல வெயில் கொளுத்திட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஒரு யானை பொதுவாகவே நிறைய தண்ணி குடிக்கும் இல்லையா, அது பெரிய உடம்பு, அதை மெயின்டைன் பண்ணணும். அப்படிங்கும்போது அந்த பாலை வெளியில் அது என்ன செய்யும் பாவம், அது அங்கேயும் இங்கேயும் போகுது. ஏன்னா தூரத்தில் காணல் நீர் தெரியறது மாதிரி இருக்குது, தண்ணி தான் கிடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே ஓடுறதும் அங்கேருந்து இங்கே ஓடுறதுமா யானைகள் அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி, சரியா. இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு பாலை வெளி. வேனில் உழந்த அப்படின்னா என்னன்னா வருந்திய, வரிது உயங்கு ஓய்களிறு. ஓய்களிறுனா ஊக்கம் கெட்ட களிறு, அது ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க எங்கேயும் ஓடி ஓடி, ஊக்கம் கெட்ட ஒரு களிறு. வான் நீங்கு வைப்பின் வழங்காதேர் நீர்க்கவாம். வான் நீங்கு அப்படின்னா என்னது, மழை பெய்யாத வைப்புனா நிலம், மழை பெய்யாத வைப்பு அந்த நிலத்தில், வழங்காதேர் நீர்க்கு அவாம் அந்த தெரிகிற காணல் நீருக்கு ஆசைப்பட்டு ஓடி ஓடி போற யானைகள் ஓடி ஓடி போற அந்த நிலத்துல கானம் கடத்தீர் என கேட்பின். அந்த நிலத்துக்கு நீங்க போக போறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். யான் ஒன்று உசாவுகோ ஐயா சிறிது, நான் ஒன்று சொல்லட்டுமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி தோழி தொடங்குறா. நீயே செய்வினை மருங்கில் செலவயர்ந்து யாழனின் கைப்புனை வல்வில் ஞான் உலர் தீயே. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, நீ இங்கேருந்து கிளம்பி போகணும், வினை வேட்டுவதற்காக போக போற. அதுக்காக உன்னுடைய வில் இருக்கு இல்லையா, அதை நீ பாத தடவி பார்த்துட்டு இருக்க, எல்லாம் கூர்மையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. கரெக்டு தான். இவட்கே செய்யுறு மண்டிலம் மையாப்பது போல் மையில் வான்முகம் பசப்பு ஊருமே. எப்படி நிலாவை மேகம் மறைக்குமோ அது மாதிரி அவளுடைய அழகிய வாழ்முகத்தை பசப்பு ஊருமே. பசப்பு அப்படின்னா பசலை நோய் அப்படியே மறைத்து விடும். நீயே வினைமான் காழகம் வீங்க கட்டி புனைமான் மறிய அம்பு தெரிதியே. நீ என்ன பண்ற, என்ன அழகான வேலைப்பாடுகள் அமைந்த ஒரு காழகம் அப்படின்னா கச்சை, இடுப்புல கட்டுவாங்கல்ல, அதை கட்டிட்டு புனைமான் மறிய அம்பு தெரிதியே. உனக்கு எந்த மாதிரியான அம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு இருக்க. ஆனா உன்னுடைய மனைவியோ, அவளுடைய கண்கள் குவளை மலர்கள், சரியா, சுனைமான் நீலம், அந்த குவளை மலர்கள் போல இருக்கக்கூடிய அந்த கண்களோ கார் எதிர்ப்பவை போல் இணை நோக்கு உன் கண் நீர் நில்லாவே. எப்படி கார்காலத்துல தண்ணி மானத்துல இருந்து கொட்டிட்டே இருக்குமோ, அதே மாதிரி உன்னுடைய மனைவியருடைய கண்கள்ல இருந்து நீர் நிக்காம கொட்டிட்டே இருக்கு. இணை நோக்கு உன்கண் நீர் நில்லாவே. நீயே புலம்பில் உள்ளமோடு பொருள்வையின் செலைய வளம்படுத்துகிரி வாய் நீ உதியே. நீயே புலம்பில் உள்ளமோடு பொருள்வையின் செலை, உனக்கு எந்த கவலையும் இல்லை உன் மனசுக்குள்ள. புலம்பில் உள்ளமோடு, எந்த கவலையும் இல்லாத ஒரு உள்ளத்தோட, பொருள்வையின் செலையி, பொருள் தேடுவதற்காக செல்ல நீ தயாரா இருக்க. உன்னுடைய திகிரியை எடுத்து அதோடைய வாய் நீ ஊதியே. அதாவது வளம்படுத்துகிரி அப்படின்னா அது ஒரு ஆழிப்படையாம், அது தூசி தட்டி எடுத்துட்டு போறாங்களாம். இவட்கே, நீ அப்படி போற, இவளை பாரு, அழகு இதழ் கோடல் வீ உகுப்பவை போல். அந்த வெண்காந்தல் மலர் இருக்கு இல்லையா, அந்த இதழ்ல, அந்த காந்தல் மலர்ல இருந்து இதழ் உதிர்வதை போல இளங்கு ஏர் எல்வளை இறை ஊருமே. இவள் கைகளில் இருந்து ஒவ்வொரு வளையலாக கலந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. ஏனின் செல்லவை அரவத்தும் இணையவள். நீ போக போற, உன்னுடைய தயாரிப்பெல்லாம் பார்த்துட்டே இவளால தாங்க முடியல. நீ பின் தன்னலம் கடை கொள்ளப்படுதலின், தன்னுடைய நலம் எல்லாத்தையுமே இழந்துடுவா. மற்ற இவள் இன்னுயிர் தருதலும் ஆற்றுமோ. முன்னிய தேயத்து முயன்று செய் பொருளை. நீ பொருள் தேடி இவ்வளவு தூரம் போனல, இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ தேடிட்டு வந்த பொருளை வச்சு அவளுடைய உயிரை தர முடியுமா? உயிர் தருதலும் ஆற்றுமோ முன்னிய தேயத்து முயன்று செய் பொருளை அப்படின்னு சொல்லிட்டு முடிகிறா தோழி. நீ போற, எல்லாத்தையும் எடுத்து வைக்க தலைவி என்ன செய்யறா, அங்கிருந்து அழுதுகிட்டே இருக்கா. அவளுடைய கைகள்ல வளையலெல்லாம் தொம்னு கீழே விழுது. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ போயிட்டு பொருள் தேடி வருவேலே, அந்த பொருளை வச்சு அவ உயிரை வாங்க முடியுமான்னு கேட்கிறா. எப்படி கேட்கிறா பாருங்க. அடுத்தடுத்த பாடல்கள்ல அடுத்தடுத்த அனுபவங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.